ஆத்தாடி ஆத்தா, ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோன்னு புச்சர் ஒரு பக்கம் திணற, இந்த காட்சி எல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு முட்டைக்கண்ணி ஒரு பக்கம் உருட்டி உருட்டி முழிச்சுக்கிட்டு இருந்தா. ஏன்னா பல காலத்துக்கு முன்னாடி முட்டைக்கண்ணிக்கு இதே மாதிரி தான் மிலிட்டரி ட்ரைனிங் நடந்துச்சு. சிண்டோட ட்ரைனிங் அட்டகாசங்களையும் பார்க்கணும்னா ஷின்டோன்னு கமெண்ட் பண்ணுங்க பாப்போம். வரிசையா அவனுக்கு பிடிச்ச ட்ரீட் பிஸ்கெட் அடுக்கி வச்சுட்டு கம் ஆன் ஈட் அப்படின்னு சொன்னா சாப்பிடணும். நோ ஸ்டே அப்படின்னு சொல்லிட்டா கப்பு சிப்புன்னு அமைதியா உட்காந்துறணும், இல்லனா டும்கு டும்குன்னு அடி விழுகும். ட்ரைனிங்கோட முதல் கட்டத்துல என்னென்னவோ பண்ணி குட்டிக்காரன் அடிச்சு அவன் நடிச்ச நடிப்பு இருக்கே அப்படின்னு கும்பிடு போட்டே எப்படியோ ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரைனிங்க கடந்து விட்டான். ஆனா போக போக போர் அடிச்சிருச்சு போல, மண்டைக்குள்ள கீர்க்க பிடிச்சிருச்சு. அதை வெளிக்காட்டிக்காம அடுத்த வேளை சோத்துக்கு என்ன பண்றது, வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிருவானேன்னு பல்ல கடிச்சு செஞ்சுக்கிட்டு இருந்தான். அடனே பரவாயில்லையடா புச்சரு, ஒரே நாள்ல 3 லெவல் முடிச்சிட்டேடான்னு கடைசியா பாராட்டவும் ஒரு பெருமை பார்வை பார்த்தா பாருங்க. புச்சருக்கு கொடுத்த ட்ரைனிங் பத்தாதுன்னு ஒரு பக்கம் அம்மா படுத்து எடுத்துக்கிட்டு இருந்தேன். உடம்புல டன் கணக்கா சுகர் பிரஷர்னு வச்சிருக்கீங்களா, ஒரே மாசத்துல உங்களை பட்டி டிங்கரிங் பாக்குறேன். அம்மலன் ஃபுட்ஸ்ல இருந்து குத்துற வலிமில்ல தோசை மிக்ஸ் வரக அரிசின்னு ஆர்டர் போட்டு டே 1 ஆஃப் ஹெல்தி ஈட்டிங்னு ஆரம்பிச்சுட்டேன். சிறுதானியங்கள் நீங்களும் வாங்கணும்னா பேஜை செக் அவுட் பண்ணி பாருங்க.